அண்ணாமலை கைதான செய்தி தான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு சென்ற மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. சென்னை அடுத்த காணத்தூரில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து புறப்பட்ட அண்ணாமலையை அக்கறைய அருகே தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கைது செஞ்சுருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடத்திய சோதனையில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதா அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஊழலை கண்டித்து சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திங்கட்கிழமை போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தார். இந்த போராட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் காணத்தூரில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து புறப்பட்ட அண்ணாமலையை அக்கறை பக்கத்தில் மறித்து காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. முன்னதாக போராட்டத்துக்கு புறப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்து வீட்டு காவலில் காவல்துறையினர் வச்சிருக்காங்க. டாஸ்மாக் அலுவலகத்துக்கு வெளியே கூடிய பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளையும் காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க. போராட்டத்துக்கு புறப்படுவதற்கு முன்னதாக பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை பதிவும் விட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, திமுக அரசுடைய 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் இன்னைக்கு சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். திமுக அரசு பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் வினோஜ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க. பல ஆண்டுகளாக ஒரே இடத்துல பசை போட்டு ஒட்டினது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை உங்களை ஏவலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவிச்சு முற்றுகை தேதியை முன்னரே அறிவிச்சதால் தானே உங்களால் இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அட்டென்ஷனுக்குள்ளாகிறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. ஐபிஎஸ் பதவியை துறந்து அவர் எப்போ பாஜக கட்சியில் இணைந்து மாநில பாஜக தலைவரானவரோ அதிலிருந்து பல சர்ச்சை சம்பவங்கள் அண்ணாமலையை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, யார் இந்த அண்ணாமலை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்த அண்ணாமலை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையகத்தில் அந்த கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் முன்னிலையில் சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2020 தான் பாஜக கட்சியில் இணைஞ்சார். கர்நாடக காவல்துறையில் பணியாற்றிய தமிழகத்தை சேர்ந்த அண்ணாமலை ஐபிஎஸ் திடீர்னு ஐபிஎஸ் பணியிலிருந்து விலகினதை அடுத்து தற்சார்பு விவசாயத்தில் களமிறங்கியுள்ளதாக ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அரசியல் ரீதியான பேட்டி, வலதுசாரி சிந்தனையாளர், சுயசார்பு பேச்சு, ரஜினி கட்சியுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல யூகங்கள் அந்த சமயத்தில் அண்ணாமலையை சுற்றி வந்துச்சு. இப்போது அதாவது 2020 பாஜகவில் இணைஞ்சார். பதவியை எதிர்பார்த்து பாஜகவில் சேரலை, சாதாரண தொண்டராக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறமா அவர் கொடுத்திருந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் யார் அப்படின்னா, தமிழகத்துடைய கரூர் மாவட்டம் தொட்டமட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை. இவருடைய தந்தை பெயர் குப்புசாமி, தாய் பரமேஸ்வரி, மனைவி அகிலா சுவாமிநாதன். கோவையில் இன்ஜினியரிங் படித்த அண்ணாமலை இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படிப்பை முடித்தார். 2011ஆம் ஆண்டு ஐபிஎஸ்ஆ தேர்வாகி கர்நாடக மாநிலத்துடைய உடுப்பி மாவட்டத்தில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தார். பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தார். இரவு நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் ரோந்து பணியில் ஈடுபட்டார். தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததன் மூலம் பொதுமக்களால் கர்நாடக சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இதுக்கடையில் தான் கடந்த ஆண்டு மே மாதம் தன்னுடைய ஐபிஎஸ் பணியை அண்ணாமலை ராஜினாமா செய்தார். அப்போது அவர் வெளியிட்ட அறிக்கையில், காக்கிச்சட்டை அணிந்து செயல்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்னால் மறக்க முடியாது. போலீஸ் பணி அப்படிங்கிறது என்னுடைய கடவுளுக்கு நெருக்கமான பணி அப்படிங்கிறத நம்புகிறேன். கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஐபிஎஸ் அதிகாரி மதுகர் செட்டியுடைய இறப்பும் என்னுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்ய தூண்டுச்சு. அதனால் 6 மாதங்களை யோசித்து ராஜினாமாவை இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் தெரிவித்தார். ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் தி லீடர் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பித்தார். அது அரசியல் அமைப்பு இல்லை அப்படின்னும் அரசியலை தூய்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு தெரிவித்த அவர் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் அதை ஆரம்பித்ததாகவும் சொன்னார். பல சமூக பணிகளை அதன் மூலமாக செய்ய போவதாகவும் தெரிவித்தார். இது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்ய போவதாகவும் நாட்டு மக்களை, அதாவது நாட்டு மாடுகளை வளர்க்க போவதாகவும் தெரிவித்தார். அதற்கான பணிகளையும் அப்போது செஞ்சு வந்தார். அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா அவர் செய்தபோது அவர் அரசியலில் ஈடுபட இருக்கிறதா அப்போது தகவல் வந்துச்சு. அதை தான் அரசியலுக்கு வரப்போவதை உறுதி செய்த நடிகர் ரஜினிகாந்த் சில மாதங்களுக்கு முன்பு தான் அரசியல் கட்சி தொடங்கினா கட்சி தலைமை வேறு, ஆட்சி தலைமை வேறா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார். அப்போது ரஜினி மனசில் வச்சிருந்த முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுச்சு. வேலையை ராஜினாமா செய்து
அண்ணாமலையை பாஜக ஆதரவாளர்களும் RSS ஆதரவாளர்களும் கொண்டாடினாங்க. சில RSS மறைமுக குழுவோட அவர் வேலை பார்த்து வந்ததாகவும் சொல்லப்படுச்சு. வலதுசாரி சிந்தனையாளராகவும் அண்ணாமலை சித்தரிக்கப்பட்டார். பாஜகவுடைய உறுப்பினர் அட்டை இல்லாமல் இருந்தாலும் அவரது செயல்பாடுகள் பாஜக RSS தொடர்புடையதாகவே இருந்துச்சு. RSS அமைப்பு மறைமுகமாக நிர்வகிப்பதாக கூறப்படும் யூத் திங்கர்ஸ் ஃபோரம் அப்படிங்கிற அமைப்புடைய பல கூட்டங்களில் அண்ணாமலை சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு. CAA விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தவர் அண்ணாமலை. இந்த நிலையில் பாஜகவில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை இணைச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்படுத்த தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்வேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக பல சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்து வர்றாரு. அண்ணாமலை கிட்ட நம்ம பொதுவாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னதான் தப்பான ஒரு விஷயம் பேசியிருந்தாலுமே அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கக்கூடியவங்கள மார்க் பண்ணி அதை சாதிக்கக்கூடிய ஒரு நபர். இது பல சூழ்நிலைகளில் நமக்கு ஒத்து வராது அப்படின்னாலும் சில சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிராளியை அட்டாக் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க சமுதாயத்தில் நமக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அது வேலையாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லா இடத்துலையுமே போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் சில ட்ரிக்லாம் அண்ணாமலை மாதிரி யூஸ் பண்ண தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஆனால் அது வேலையை சார்ந்து மட்டுமே இருக்குமே தவிர தனிநபர் வாழ்க்கைக்குள்ளார இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அது நமக்கே பவுன்ஸ் பேக் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயமா இதை பார்த்தோமா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய கான்ஃபிடன்ஸ், ரெண்டாவது எதிராளியை எப்படி அட்டாக் பண்ணி தன்னுடைய இருப்பை அவர் தக்க வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கட்ஸ் வேணும். அதாவது IPS, அதாவது தமிழகத்துடைய கடைக்கோடி கிராமத்துலேருந்து ஒருத்தர் IPS ஆகிறாரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த IPS அரசு பதவியில் இருந்து ராஜினாமா செய்துட்டு அடுத்து கட்சி பணிக்கு வர்றது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கக்கூடிய அந்த பவர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கடந்து தான் அண்ணாமலை வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு வில் பவரை பாராட்டணும். இடையில சில காலம்லாம் பார்த்திங்கன்னா அவர் டெல்லியில் போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு சில ஆரூடம்லாம் சொன்னாங்க. அது இப்போ மேபி நடக்காமல் போகலாம், ஆனால் இன் ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ அடுத்தது தன்னையை விளம்பரப்படுத்திக்கக்கூடிய யுக்தி. அதாவது என்னதான் அண்ணாமலை பேசக்கூடியதும் அவருடைய செயல்பாடுகளும் பல சமயங்களில் பார்க்குறவங்களுக்கும் அந்த அரசியல் அமைப்புக்கும் இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னை விளம்பரப்படுத்திக்கக்கூடிய ஒரு யுக்தியாக அதை பயன்படுத்தியிருக்காரு. ஏன் ஈவன் இப்போது இந்த கைது நடவடிக்கையுமே அப்படியே தான் சொல்லலாம். ஸோ அண்ணாமலைக்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இது சொல்லலாம், கற்றுக்கக்கூடாத விஷயங்களும் இதுதான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை நம்ம நல்லதுக்கும் எதிராளிகளுடைய நல்லதுக்கும் பயன்படுத்திக்கிட்டால் மட்டுமே அது சரி வருமே தவிர இது எல்லாத்தையுமே ஒரு அட்டாக் மோடில் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்குமே அது டேஞ்சர் தான். ஸோ அண்ணாமலையுடைய இந்த செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.